வாழ்க்கையில் சோதனை ஏற்படுகின்றதா? வாழ்க்கை முழுவதும் சோதனையாக இருக்கின்றதா? அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை விரும்புகின்றானோ, யாரை நேசிக்கின்றான், அந்த நபருக்கு தான் அல்லாஹ் தஆலா சோதனை கொடுக்கின்றான். உதாரணமாக நபிமார்களுக்கு அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா சோதனை கொடுத்துதான் சோதித்தான். எம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல நபிமார்கள் அனைவரும் சோதனையால் பாதிக்கப்பட்டார்கள். அதிலும் அதிகமாக மிகைப்பாக பாதிக்கப்பட்டவன் நான் என்று எம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இஸ்லாத்தின் நீதிபதி காலி ஷுரைஹ் அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு முசீபத்தை கொடுத்தால், எனக்கு சோதனை கொடுத்தால் அவங்க 4 விதமாக நான் புகழுவேன் என்று கூறுகிறார். ஒன்று, இந்த சோதனையை விட மிகைப்பாக மிக பெரியதாக அல்லாஹ் எனக்கு கொடுக்கவில்லை என்பதற்காக ஒரு புகழ். இரண்டாவது, இந்த சோதனைகளும் இவ்வளவு பெரிய சோதனை அல்லாஹ் தஆலா எனக்கு பொறுமைக்காக சக்தியை கொடுத்திருக்கான் அல்லவா, அதற்காக ஒரு புகழ். மூன்றாவது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கு நசீபாக்கின்றான் அல்லவா, அதற்காக ஒரு புகழ். நான்காவதாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முசீபத்தை, இந்த சோதனை, இந்த முசீபத் என்பது என்னுடைய பொருளிலோ என்னுடைய குடும்பத்திலோ வந்ததை ஒழிய என் தீனுக்கு வரவில்லை. என் மார்க்கத்துக்கு வந்துவிட்டால் நான் இஸ்லாமை வெளியேறிப்பேன். அதற்கு பதிலாக அல்லாஹ் தஆலா என்னுடைய குடும்பத்திற்கும் என் பொருளுக்கும் வந்ததை ஒழிய என் தீனுக்கு வரவில்லை என்பதாக கூறுகின்றார். இதற்காக 4 விதமாக அல்லாஹ் தஆலா புகழ் என்று கூறுகிறான். காலு